வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஸ்வநாதன் அண்ட் சன்ஸோட ட்ரெய்லரை படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட விஸ்வநாதன் சன்ஸ் நம்ம வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் நம்ம சூர்யா, மமிதா பைஜு இவங்களாம் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சூர்யாவுக்கு அவருக்கு அந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அந்த ராதிகா. ஆனால் அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே அந்த துப்பாக்கி சுடுதலில் நீங்கள் கோல்டு மெடல் வாங்கணும்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கோல்டு மெடலும் வாங்குற மாதிரியான சீனை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரோட குழந்தைக்கு ஒரு சர்ஜரி ஏற்படுது. இந்த சர்ஜரிக்கு அவர் பண்ணாமல் ஒரு டோனரை தேடுவோன்னு சொல்லிட்டு ஒரு டோனரை தேடையில் தான் நம்ம மமிதா நம்ம சூர்யாவோட வாழ்க்கைக்கு வராரு. அதுக்கடுத்து மமிதா வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே அந்த லவ் ஏற்பட்டுச்சா இல்லையா, அந்த சர்ஜரி என்ன மாதிரி சர்ஜரி, அந்த குழந்தைங்களுக்கும் அந்த மமிதாவுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வருதுன்றது தான் எமோஷன் கலந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக நம்ம வெங்கி அட்லூரி எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே லக்கி பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருக்காரு. அதனால் அந்த டோனில் ஒரு கிராண்டான ஒரு படமாக இந்த படம் ரெடியாக இருக்குது. அது பார்க்கையிலே விஷுவல்ஸில் தெரியுது. குறிப்பாக அவர் சொல்கிற டயலாக்ஸு அதே மாதிரி விஷுவல்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஜெயிக்கிற வரைக்கும் அதை பற்றி நினைக்கணும், ஜெயித்ததுக்கப்புறம் அதை பற்றி சொல்லிக்கிட்டே கர்வம் கொள்ளக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்கிற டயலாக்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படமும் அவருக்கு கருப்பில் கொடுத்த அந்த சக்ஸஸை தெலுங்கு ஆடியன்ஸ்லேயும் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை பார்க்கையிலே ஒரு குட் வைப்பில் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக தெரியுது. கண்டிப்பாக இந்த படமும் நம்ம சூர்யாவுக்கு அடுத்த பிளாக் பஸ்டராக நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆயிரும். நெக்ஸ்ட் வீக் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் தான் மகுடமும் ரிலீஸ் ஆக போகுது. தேட்டர் ஷேர் எப்படி இப்போ பிரிக்க போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.